ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அப்படியே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங் பண்ண அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு தான் அவன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு டேட்டிங்லாம் வந்திருப்பான். அவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்கில் லவ் பண்ண ஆரம்பிச்சப்போ ஸோ அந்த மெமரிஸ் எல்லாமே உனக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லன் இந்த இடத்துல அந்த ஜின் கூட டேட்டிங் பண்ண அந்த விஷயங்களும் உனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அந்த வில்லனோட உடம்புல தானே இப்போ அவன் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம ஜியானுக்கு வந்துட்டு ஒரு டவுட் வருது. ஒருவேளை அந்த பேங்கோட மேனேஜர் என் ஹஸ்பண்டாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அந்த டவுட் வந்திருக்குன்னா ரெண்டு பேருக்கும் எல்லா விஷயங்களும் ஒத்து போயிருக்கு. பேர்லேருந்து, டேட் ஆஃப் பர்த்லேருந்து, அப்புறம் ஆக்சிடென்ட் ஆன அந்த டேட்லேருந்து எல்லாமே ஒத்து போயிருக்கு. அதனால தான் அந்த மாதிரி ஒரு டவுட்டில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்படி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வில்லனோட அம்மாவும் அந்த தங்கச்சிக்காரியும் இருக்காங்கல்ல, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணுறாங்க. எதுக்காகனா நம்ம வில்லனோட அம்மா அடிக்கடி டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த மரணத்தோட கடவுள் தான் அந்த மாதிரி ஆட விட்டுருப்பாங்க. ஏன்னா இவங்களால வேற எந்த குழப்பமும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக. பட் அது தெரியாமல் இவங்க வந்துட்டு டாக்டர் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, டாக்டர் என்னன்னே தெரியல, நான்லாம் அடிக்கடி இப்போ திடீர்னு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. நீங்க இந்த மாதிரி தான் ஆடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு அந்த தங்கச்சிக்காரியும் அம்மாவும் அடிச்சு பிடிச்சி ஓடிடுறாங்க. ஸோ இப்போதான் நமக்கே தெரியுது இது உண்மையான டாக்டரே கிடையாது, இதுவும் அந்த காட் தான். இந்த நேரத்தில் அந்த வில்லனோட பையன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறான். அந்த காட் வந்து அவனை காப்பாற்றிருக்கும்ல. பட் அந்த கேமராவில் தெளிவாக தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் இந்த மாதிரி என்ன ஒரு காட் வந்து யாரோ ஒருத்தங்க காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டீரியஸான வீடியோவை அப்லோட் பண்ணுறான். இந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கான்ல, அவளுக்கும் லாஸ்ட் டைம் அந்த படிக்கட்டுலேருந்து இறங்கும்போது யாரோ ஒருத்தங்க தன்னை பிடிச்சி தூக்கி விட்ட மாதிரி தோணிருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவளும் சில மிஸ்ட்ரீஸான விஷயங்களை ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ இவளோட கண்ணுக்கும் படுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது அவனுக்கு நல்லா சமைக்க தெரியும்ல, ஸோ அதை தான் காட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஜின்னுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் சமைக்கவே மாட்டீங்க, இப்போ என்னமோ பயங்கரமாக சமைக்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு ஒரு செகண்ட் என்ன சொல்றதுனே தெரியல. அதுவா, அது நான் இப்போ தான் ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரியாத மாதிரி இந்த இடத்துல சீன் போடுறான். ஸோ இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இவர் வந்து அந்த ஒயிட் கலர் ஹூடி போட்டிருந்தவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாரு. பட் கடைசியாக மிஸ் பண்ணியிருப்பார்ல. இப்போ வந்து அவனை ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னை பார்க்குறான். அவன் வேற அப்படியே குளிச்செல்லாம் முடிச்சுட்டு கண்ணாடிக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஏர் ட்ரையர்லாம் வச்சு ஒரு மாதிரி முடிய காய வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி மெய்மருந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் இப்போ அந்த வில்லனோட உடம்புக்குள்ள தானே இருக்கான். ஸோ அதனால தான் இப்போ அந்த வில்லனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே உனக்குள்ள வருது. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குறா. திரும்பி பார்த்தோன்னே அவன் படுக்கிற மாதிரி ஆக்டிங் விடுறான். ஸோ அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பேசிட்டே தூங்குறாங்க. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னுக்கு ஹீரோ மேலே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் அதிகமாகிட்டே போகுது. ஸோ லாஸ்ட்டாக கூட டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் கொடுத்துருப்பான். பட் இருந்தாலும் அதை வந்து இப்போ வரைக்கும் இவ யோசிச்சுட்டு தான் இருக்கா. இவனுக்கு வந்து நம்ம டிவோர்ஸ் கொடுத்துட்டு போகலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சண்டே, நம்ம ஜியோன் வந்து ஹீரோவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணுறா. எதுக்காகனா அவளுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குல்ல, ஒருவேளை நம்ம ஹஸ்பண்டோட ஆவி இவனோட உடம்புக்குள்ள போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் இப்போ அவனை கூப்பிட்டுருக்கா. மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறா. அது என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பர்த்டேவுக்கு அவ கொடுத்துருப்பாள்ல ஒரு டிஷர்ட், அதே டிஷர்ட் தான் கொடுக்குறா. எதுக்காகனா இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணுறான், ஒருவேளை உண்மையான ஹஸ்பண்டாக இருந்தால் கொஞ்சம் ஆச்சரியப்படுவான், இது எதுக்காக கொடுத்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்கிறான். அந்த விஷயத்தை எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் எப்பயும் போல ஒர்க்குக்கு போகிறான். அந்த நேரத்தில் அவன் அப்பா வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லலாம் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார்ல, அதை பற்றிலாம் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னோட அப்பா இதுக்காக அந்த மாதிரிலாம் கஷ்டப்படணும், அதான் இந்த மேனேஜரோட அக்கௌண்ட்டில் நிறைய காசுலாம் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை நம்ம அவருக்கு கொடுத்தா அவரும் சந்தோஷமாக இருப்பார்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இவன் ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அது அவனோட சொந்த காசும் கிடையாது. இவன் இந்த மேனேஜரோட உடம்புல இருக்கான் அப்படின்றதுக்காக அந்த காசு எல்லாத்தையுமே இஷ்டத்துக்கு செலவு பண்ணவும் முடியாது இல்லை, அது அவன் சொந்த காசும் கிடையாது. அதனால ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜியானோட வீட்டுக்கு வந்து அப்படியே அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பணத்தை அவனோட அப்பா கிட்டேயும் கொடுக்குறான். ஐயா நீங்கள் இந்த பணத்தை வச்சு நல்லா செலவு பண்ணுங்க, நீங்கள் தயவு செஞ்சு எந்த வேலையும் பார்க்காதீங்க, உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு நீங்கள் அதை கஷ்டப்பட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதனால அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆறுதலாக பேசும்போது அவரும் பார்த்தீங்கன்னா அந்த காசை ஏற்றுக்கிறாரு. அப்படியே சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுக்குள்ள இருக்க ஸ்கில்லை காட்டுறான். அதாவது அவன் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட சமைச்சிட்டு அவனோட எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஒரு மாதிரி வெறித்தனமாக சமையலில் ஈடுபட்டு இருப்பான். ஆனால் அந்த நேரம்னு பார்த்தா அவனோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா எப்பயுமே இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேங்க் அப்படின்ற விஷயத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் தான் இருக்கும். பட் எப்போ அந்த வில்லனோட உடம்புல நம்ம ஹீரோ ஒரு மேனேஜர் போஸ்டிங்க்கு வந்தானோ அதுலேருந்து இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா சரியாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அதனால இப்போ இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இதே மாதிரி நீடிச்சிச்சுன்னா இந்த பேங்கை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி குழப்பத்தோட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்கே வரான். அவங்ககிட்டயும் அதை சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த பேங்க்குக்கு நான் தானே மேனேஜர், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட அனுப்புகிறான். அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவன் டேரெக்டாக அந்த பேங்கோட ஹெட்டை போய் மீட்
பண்ணுறான். சார் எனக்கு இன்னும் ஒரு 1 மந்த் மட்டும் டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ளே எப்படியாவது நம்மளோட பேங்கை மறுபடியும் ஃபர்ஸ்ட் இடத்துக்கே கொண்டு வரேன், கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க சார், என்னை நம்புங்க, நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பேசிட்டு இவன் அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே நடந்து போயிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் மறுபடியும் நம்ம வில்லனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஜியோனை மீட் பண்ணிட்டு அவகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்னோட பையனுக்கு உன் மேலே அஃபேர் இருக்குன்னு எனக்கு தெரியுமா, அதனால நீ அவன் பின்னாடி இதுக்கப்புறம் சுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் மறுபடியும் எப்பயும் போலே பேசிட்டு இருக்காங்க. பணத்தை கூட கொடுக்குறேன், தயவு செஞ்சு அவனை விட்டுட்டு போயிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களோட மைண்ட்ல பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கேட்காம வேற ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் தான் நம்மளோட ஹஸ்பண்டா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த யோசனையில் அப்படியே அவங்க கிட்ட கேட்குறாங்க, மேடம் நான் உனக்கு கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நடந்துக்கிட்டாரா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல்? அட ஆமா, அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் நடந்துகிட்டு இருக்கான், அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்களுக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஓகே, அப்படின்னா என் ஹஸ்பண்டோட ஆவி தான் அவரோட உடம்புக்குள்ள போயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, எங்க பாருங்க மேடம், உங்க பையனுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, எந்தவித அஃபேரும் கிடையாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அதை பற்றி தெளிவாக கேட்கறதுக்காக அந்த அம்மா காரியும் பின்னாடி நடந்து வந்துட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஜின் இருக்கால, அவளும் பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு தான் போயிட்டு இருப்பா. என்ன இது, நம்மளோட மாமியார் எதுக்காக இந்த லேடி பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா அந்த 2 கடவுள் இருக்காங்கல்ல, மரணத்தோட கடவுள், அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர் மாதிரி நம்ம ஜியானையும் நம்ம ஹீரோவையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல 2 பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கோட இருக்காங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியல, ஒரு டாக்ஸி டிரைவர் தான் வந்து இங்க விட்டுட்டு போனாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜியானோட கழுத்துல இருக்க ஒரு ஸ்கார்ஃப் பார்த்தீங்கன்னா காத்துல கீழே விழும். அதை எடுத்து நம்ம ஹீரோவும் அவன் உயிரோட இருக்கும்போது அவளை எப்படி பார்த்துப்பானோ அதே மாதிரி எடுத்து அப்படியே கழுத்துல தான் போட்டு விடுறான். இதை பார்க்கும்போது அவளுக்கு இருக்க சந்தேகம் எல்லாமே போயிடுச்சு. அப்படியே கேட்குறா, உண்மையை சொல்லுங்க, நீங்க என்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. ஐயோ, நான் ஸ்டார்டிங்ல சொல்லும் போதெல்லாம் அதை நம்பல, இப்போ வந்து இப்படி கேட்குறா, நான் வேற பேங்க்ல 1 மந்த் டைம் கேட்டுட்டு வந்திருக்கேன், ஏன்னா அதை மறுபடியும் ஃபர்ஸ்ட் எடுத்து கொண்டு வரணும், இந்த நேரத்தில் நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் நீ விட்டு சொன்னா இவன் என்னை விட மாட்டா, அவ கூடவே இருக்க சொல்லுவாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, நான் உன்னோட ஹஸ்பண்ட் இல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறான். ஸோ இது வந்து நம்ம ஜியோனுக்கு ரொம்பவே சேடா இருக்குது. அதனால அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் அங்கிருந்து போகவும் ஆரம்பிக்கிறாங்க. இது அந்த மரணத்தோட கடவுள் தூரமா இருந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க. என்னடா இது, விதிப்படி இவங்க 2 பேரும் தான் ஒன்னா இருக்கணும், அதுக்கான வேலையை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இவங்க 2 பேரும் இப்படி பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாவது சீக்கிரமா இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வில்லனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், டே நீ எதுக்காகடா தேவையில்லாம அந்த ஜியான் வீட்டுக்குலாம் போயிட்டு இருக்க, நீ ஒரு பொண்டாட்டி வச்சு வாழ்றா, உனக்கு அவ மேல அஃபேர் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது, பட் இருந்தாலும் உனக்குன்னு உண்மையா ஒரு பொண்டாட்டி இருக்கால, அவ கூட நீ வாழ ஆரம்பிச்சு 2 குழந்தையை பெற்றுட்ட, இதுக்கப்புறமும் எதுக்குடா உனக்கு அஃபேர், ஒழுங்கா ஒரு பொண்டாட்டி வச்சு வாழ்ற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம வில்லனுக்கு ஒரு பொண்ணு மேல அஃபேர் இருக்கும்ல, அந்த பொண்ணை வேற பதவி உயர்வு கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம ஹீரோ இப்போ இருக்கான்ல மேனேஜர் போஸ்ட், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்ல இப்போ அவ இருக்கா. இதுவும் வந்து ஒரு பெரிய போஸ்ட் தான். ஸோ இந்த பேங்க்ல மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணம் எல்லாமே ஒரு லாக்கர்ல போட்டு வைப்பாங்கல்ல, அதுக்கான சாவி வந்து இவகிட்ட தான் இருக்கும். பட் அந்த சாவியை பாத்தீங்கன்னா இவ தெரியாதனமா கீழே வச்சுட்டா. நம்ம வில்லனோட ஃப்ரெண்ட் அப்படியே அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாம அந்த சாவி வேற கீழே தள்ளி விட்டுறான். பட் இருந்தாலும் இது என்ன சாவின்னு தெரியாம மறுபடியும் பாத்தீங்கன்னா எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ எல்லா எம்ப்ளாயுமே கூப்பிட்டு ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான் அவங்க கிட்ட. என்ன மன்னிச்சிருங்க, நான் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால தான் நம்மளோட பேங்க் இன்னைக்கு லாஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கு, அதை மறுபடியும் நம்ம எப்படியாவது ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கொண்டு வரணும், என்னால் உங்களோட வேலை போகக்கூடாது, அதை நான் கண்டிப்பாக போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் 1 மந்த்ல நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த பேங்கோட ஹெட் இருக்கான்ல, அதான் நம்ம ஹீரோ கூட அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு 1 மந்த் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் எடுத்து கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்ல. அவன் பாத்தீங்கன்னா இப்போ வேற யாரோ ஒரு மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து வேற ஒரு பிரான்ச்ல இருக்கக்கூடிய மேனேஜர் போல. அவங்க கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கானா, அந்த ஜாங் 1 மந்த் டைம் கேட்டிருக்காண்டா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, சப்போஸ் 1 மந்த்ல அவன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கு நம்ம பேங்கை கொண்டு வரலன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அந்த பிரான்ச்சுக்கு நான் உன்னை தான் மேனேஜரா போட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்து நம்ம ஜியோன் பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு துணி எடுக்கிறதுக்காக போறாங்க. பட் அதுல இருக்கக்கூடிய ரேட் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுனால அப்படியே வச்சுட்டு வந்துட்டா. ஸோ இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பணக்காரனை போய் மீட் பண்றான். ஸோ இந்த பணக்காரன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட உண்மையான ஃப்ரெண்டு. ஸோ இப்போ இந்த மேனேஜரோட உடம்புல நம்ம ஹீரோ இருக்கிறதுனால நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்கறான். சார் உங்களுக்கு ஜாங் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அவர் கூட ஒரு ஹோட்டலை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ ரீசெண்டாக கூட இறந்து போனார்ல சார், அவரோட ஃப்ரெண்டு தான் நான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அவனோட ஃப்ரெண்டு தானே நீ, அவன் இறந்து போனதுலேருந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சார், எங்கள் பேங்க்ல வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏன்னா எங்கள் பேங்க் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் டவுனில் போயிட்டு இருக்கு, நீங்கள் வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி வேற என்கிட்டலாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஓகேப்பா நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த கிவி பழம் இருக்குல்ல, அதை வேற ஊட்டி விடுறாரு. ஸோ ஆக்சுவலாக அந்த வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா கிவி பழம் சேராது, அது தெரியாமல் இவன் வேற ஊட்டி விட்டுட்டான். இந்த நேரத்தில் நம்ம ஜியோன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி அந்த காஸ்ட்லியான ட்ரெஸ் இருக்கு, இவ வேணான்னு சொல்லி வச்சுட்டு வந்திருப்பாள் அந்த ட்ரெஸ். ஸோ ஆக்சுவலாக இதை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சது அந்த காட்ஸ் தான். எதுக்காகனா நம்ம ஹீரோ வச்ச மாதிரி காட்டிக்கணும், அப்பதான் இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஜியோனும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு உள்ள ஓடிடுறா. இந்த சேம் டைம்ல நம்ம ஜின் கிட்ட அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக பழகிற மாதிரி தெரியுது. அவளோட டிராயிங்ஸ்லாம்
ஃப்ரூட்ஸ்லாம் கூட அங்கே வரைஞ்சி வச்சிருக்கான். ரைட்டு, இவன் ஏதோ நம்ம கிட்ட ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது, நம்ம இந்த வலையில விழக்கூடாது, இவனுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை அவாய்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்தில் நம்ம வில்லனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் போல, இந்த மாதிரி ஒரு பெரியவர் நான் சொல்கிற இடத்துல இருப்பார், அவரை கொண்டு போய் வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெரியவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அப்பா தான். இப்படி நம்ம வில்லனோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பாவும் எதுதோ சொல்லிட்டு இருக்காரு. உன்னோட மேனேஜர் இருக்காருல்ல, அவர் வந்து என் பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், 2 பேருக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த், 2 பேருக்கும் ஒரே நாளில் தான் ஆக்சிடென்ட் கூட ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சும்மா எதிர்ச்சியா சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த வில்லனோட உடம்புக்குள்ள போயிருக்கும்போது நான் வேற ஒருத்தனோட உடம்புக்குள்ள வந்திருக்கேன்டா, இது என்னோட உடம்பே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்ல, அந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. ஒருவேளை அவங்க ஆவி வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்குமா, அதனால தான் அவன் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கானா, இந்த தாத்தா சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் நடந்திருக்குமோன்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கான். இந்த நேரத்தில் அந்த பணக்காரர் இருக்காருல, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாரு. எதுக்காகனா, லாஸ்ட்டாக நம்ம ஹீரோ கூட அந்த வில்லனுக்கு சேராம இருக்கக்கூடிய ஒரு பழத்தை சாப்பிட்டுருப்பான்ல, அந்த பழத்தினால தான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதனால தான் இவர் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் நம்ம ஹீரோ சேவ் பண்ணி வச்சிருப்பான். அது அந்த ஜின்னோட நம்பர்லாம் கிடையாது, நம்ம ஜியானோட நம்பர், அவளோட நம்பர் தான் அப்படி சேவ் பண்ணி வச்சிருப்பானா. இவரும் கால் பண்ணிட்டு, ஏமா உன் ஹஸ்பண்ட் இங்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் முடியாமல் கிடக்குறாரு, வந்து பாருமா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, இந்த மேனேஜரோட ஃபோன்லேருந்து யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி நான் அவங்களோட ஒய்ஃப்ன்ற மாதிரி பேசுகிறாங்க, அதுவும் இல்லாமல் அவர் ஹாஸ்பிட்டலில் வேற சீரியஸாக இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேக வேகமாக அடிச்சு பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கும் தெரிய வருது, அதே சமயம் நம்ம ஜின்னுக்கும் தெரிய வருது. அவங்க நம்ம ஜியானுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கூட்டிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஜின் வந்து சொல்லிட்டு இருக்கா, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மறந்துருச்சு இல்லை, நான் அப்போ இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கணும், உங்களுக்கு கிவி பழம் சேராது, அதை சாப்பிட்டீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஆகும், என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அப்போன்னு பார்த்து தான் நம்ம ஜியான் ஓடி வரா. ஐயோ, எனக்கு முன்னாடி இவங்க வந்துட்டாங்க போலியே, சரி ஓகே, நம்ம இப்போ இவரை பார்க்க தான் வந்தான்னு சொன்னா சந்தேகப்படுவாங்க, அதனால நம்ம எதுவுமே தெரியாமல் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே உள்ளே போயிட்டு காரில் ஏறும்போது அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ, என்ன பார்க்கறதுக்காக தான் ரொம்ப அவளா ஓடி வந்திருப்பா போல, ஆனால் அதுக்குள்ளே நான் அவளை கண்டுக்காமல் போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவன் எப்பயும் போல வேலைக்கு போகிறான். அப்போ அவனோட டேபிளில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ட்ராயர் வந்து லாக் ஆகி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா லாக்கை உடச்சு அப்படியே பார்க்குறான். பார்த்தா உள்ளே வந்துட்டு ஒரு டைரி மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த டைரியை ஓப்பன் பண்ணி படிக்கும்போது அதில் அந்த வில்லன் சம்மந்தமே இல்லாமல் ஏதேதோ எழுதி வச்சிருக்கான். என்ன இதில் இருக்கிறதுலாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஜியானை கூப்பிட்டு ஒரு டிராயிங்கால வரையப்பட்ட ஒரு படத்தை காட்டுறான். ஸோ இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஹூடி இருக்கான்ல, அதான் நம்ம ஹீரோவை கார் ஆக்சிடென்ட்ல கொல்ல பார்த்துருப்பான்ல, அந்த பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு. ஸோ அவனை கூட லாஸ்ட்டாக நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருப்பாரு. அதில் அவனோட ஃபேஸ் தெரிஞ்சதை வச்சு ஒரு டிராயிங்கையும் வரைஞ்சிருக்காரு. நீங்கள் அன்னைக்கு பார்த்த ஆள் இப்படி தான் இருந்திருப்பானா, அதான் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அந்த ஒயிட் ஹூடியை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அவன் இப்படி தான் இருந்தானா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல சார், ஆனால் இப்படி தான் இருந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல அந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்ல வேலை செய்கிற மேனேஜர் தானே உங்க ஹஸ்பண்ட் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆமாம் சார், அவர் தான் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி எனக்கு பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுன்ற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க கால் ஹிஸ்ட்ரிலாம் நான் செக் பண்ணி பார்த்தேன், அதில் அவங்க 2 பேருமே இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் பண்ணி பேசினதே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அவ்வளோ ஃப்ரெண்டாக இருப்பாங்க பணத்தெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அப்படின்ற மாதிரி இவர் பேசும்போது இந்த இடத்துல நம்ம ஜியானுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆல்ரெடி வேற அந்த மேனேஜர் தான் நம்மளோட ஹஸ்பண்டாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு டவுட் வேற இருக்குது. இதனால இன்னும் கொஞ்சம் டவுட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த மேனேஜரோட உடம்புல இருந்துகிட்டு ஒரு பணக்காரங்கிட்ட போய் பேசியிருப்பான்ல, ஏன்னா நம்ம ஹீரோ உயிரோடு இருக்கும்போது அவன் கூட க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்ட் இந்த பணக்காரன் தான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய போட்டியில் பணம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். நான் இது எல்லாத்தையுமே இந்த பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எப்படி சார் நீங்கள் உடனே இப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுனா எனக்கும் தான் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ இதே மாதிரி இவங்களோட பேங்க்குக்கு இன்னும் அதிக பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதே டான்ஸ் கிளாஸில் தான் நம்ம வில்லனோட அம்மாவும் வேற இருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன வயசான ஆள்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தாக்குன்னா செம்ம கோவம் வந்துடுது. ஏய், யாரை பார்த்து வயசான ஆளுன்னு சொன்னேன், இப்போ பார்க்குறேன் என்னோட திறமையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டான்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சரையே பிடிச்சிட்டு இவர் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இதே எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் எதிர்ச்சியாக பேங்க்குக்கு வருவா. அப்போ அந்த இடத்துல நம்ம வில்லனுக்கு அஃபேர் இருந்திருக்கும்ல ஒரு பொண்ணு மேலே, அவளை பார்த்துட்டு நீ தானே அது என் ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் ஒன்றா இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், உன் புருஷனை எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பிடிச்சிச்சு, ஆனால் இப்போ பிடிக்கல, அவனை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உன்ன மாதிரி பொண்ணுங்க ஊரில் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு ஒய்ஃபாக மாறினதுக்கு அப்புறம் தான் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அதோட வலியும் வேதனையும் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். உனக்கும் கல்யாணம் ஆகும்போது உன் ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி வேற யாரோ ஒரு பொண்ணு இருக்கணும், அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. இதனால இவ்வளோ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸர்
விசாரிக்கிறதுக்காக பேங்க்குக்கே போறாரு. அந்த இடத்துல நம்ம மேனேஜரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அதாவது அந்த வில்லனோட ஃப்ரெண்டு, அவனையும் கூப்பிட்டு நம்ம ஜியானையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க 2 பேர்கிட்டயுமே சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ஜியானோட இறந்து போன ஹஸ்பண்டும் இந்த மேனேஜரும் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருமே இது வரைக்கும் பேசிக்கிட்ட மாதிரியும் தெரியல. அதுவும் இல்லாம இவர் அந்த மேனேஜரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவரே சொல்றாரு என்ன தவிர அவன் வேற யார்ட்டுமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எப்படி ஃப்ரெண்டா இருப்பாங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மேனேஜர் உங்களை மீட் பண்ணும்போது அவருக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதா சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்றாங்க. அதான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல, நாங்க 2 பேரும் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினோம், அதுல நான் அவரை ஏமாத்திட்டு போயிட்டேன், அதனால தான் மனசு உறுத்தி போயிட்டு மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்ல. அதெல்லாம் அப்படியே சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம வில்லனோட ஃப்ரெண்டு என்ன சொல்றீங்க, இவங்கிட்டே ஆல்ரெடி நிறைய பணம் இருக்குது, அப்படி இருக்கும்போது இவன் எதுக்காக லாட்டரி சீட்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஏதோ ஒன்று குழப்பமா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்கால, அவ பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு படிக்கட்டுக்கிட்ட தடுக்கி விழுற மாதிரி போயிருப்பா. அப்ப கூட அந்த மரணத்தோட கடவுளை வந்து பிடிச்சு காப்பாத்திருப்பாருல. சோ அதே படிக்கட்டுக்கிட்ட போயிட்டு மறுபடியும் தடுக்கி விழுற மாதிரி ட்ரை பண்றா. எதுக்காகனா மறுபடியும் அந்த கடவுளை வந்து காப்பாத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி முட்டாத்தனமா முடிவெடுத்து அவ குதிக்கும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்த வந்து அவளை பிடிக்கிறான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம வில்லனோட பையன் தான். சோ அப்படியே பிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த இடத்துல உட்காந்து பேசுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி இப்ப விழுந்த அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் இல்ல, இதுக்கு முன்னாடி என்ன யாரோ ஒருத்தங்க அப்படியே காப்பாத்தினாங்க, ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல, ஒரு வேலை மறுபடியும் நான் குதிச்சுனா அவங்கள பார்க்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி குதிச்சேன், பட் இந்த டைம் நீ வந்து காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மிஸ்ட்ரீஸான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்ல, அதை பத்தியும் சொல்றான். இந்த மாதிரி தான் எங்களையும் யாரோ ஒருத்தங்க காப்பாத்தினாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்படி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வில்லனோட தங்கச்சி இருக்கால, இவளுக்கு கூட ஆக்டிங் பண்றதுல ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். சோ இவ பாத்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கா. அந்த கேரக்டர்ல பயங்கரமா அடி வாங்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி கண்ணு தனியா வந்துருச்சு நிஜமாவே. அப்புறம் ஷூட்லாம் முடிச்சுட்டு அவளோட அம்மா கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கா. அம்மா, அந்த பைத்தியக்கார பிரதர் இருக்கான்ல, அவன் மட்டும் இப்போ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்தானா என்னோட ஃப்ரெண்டு என்ன ஒரு ஹீரோயினா ஆக்டிங் பண்ண வைப்பான், ஆனா அதை அவன் பண்ணாம இருக்கிறதுனால பாத்தியா நான் எவ்வளவு கேவலமான கேரக்டர்லாம் போய் நடிச்சு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஸோ அழுதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இவளோட பிரதருக்கு கால் பண்றா, அதாவது நம்ம ஹீரோவுக்கு. ஸோ கால் பண்ணிட்டு டே நீ அன்னைக்கு செத்ததுக்கு அப்புறம் ஃபியூனரெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் திடீர்னு இருந்துச்சல்ல, அந்த நேரத்தில் அவனுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி நீ ஃபீல் பண்ண அப்படின்னு கேட்கும்போது இவனும் அவனுக்கு இருந்த அந்த ஃபீல் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். அது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவ ஃபோனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடியோ எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தனுக்கு சென்ட் பண்றா. ஸோ அது வேற யாருக்கும் கிடையாது, இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனோட பிரதரை நான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அவனுக்கு தான் அனுப்புறா. இது அனுப்புறது மூலமாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து அந்த வில்லனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அப்படியே சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். ஸோ இவனோட மைண்டு முழுக்க இப்போ அதே விஷயங்கள் தான் ஓடிட்டு இருக்குது. செத்து போன அந்த சமையல் காரணம் நம்மளோட ஃப்ரெண்டோட ஆவியும் ஒருவேளை கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்குமா, ஏன்னா 2 பேருக்கும் ஒரே நேம், அதுவும் இல்லாம ஒரே பேரு, அதுக்கப்புறம் ஒரே டேட் ஆஃப் பர்த், ஒரே நேரத்தில் ஆக்சிடென்ட்டும் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னோட ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா, அதாவது வேற ஒரு ஆள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சந்தேகத்தெல்லாம் போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி, நான் அவனையே கூப்பிட்டு கேட்டாதான் உண்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு கேட்கறான், டேய் நீ உண்மையை சொல்லு, நீ நிஜமாவே என்னோட ஃப்ரெண்டு தானா இல்லனா செத்து போன அந்த சமையல்காரனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ கரெக்டாக தான்டா திங்க் பண்ணியிருக்க, நான் உன்னோட ஃப்ரெண்டு கிடையாது, நான் இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன், நான் உண்மையாவே அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தா ஒரு சாதாரண சமையல்காரன் தான், ஆனால் எப்படி இவனோட உடம்புக்குள்ள நான் வந்தேன்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் செம்மையா அழுக ஆரம்பிக்கிறான். அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சீன்ல அந்த வில்லனோட அஃபேர் இருக்கால, அவளுக்கு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க. கால் பண்ணி அந்த போலீஸ்காரன் நம்மளோட விஷயத்துல சும்மா இருக்க மாட்டான் போல, நோண்டிக்கிட்டே இருக்கான். அந்த சமையல்காரனோட அக்கௌண்ட்ல இருந்து ஏன்டா லோன் எடுத்தோன்ற மாதிரி தோணுது. இப்போ அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் லோன் அடைச்சோம்ல, நம்ம மேல யாருமே சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த விஷயத்த கூட அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் தான் காட்டுறாங்க. இவர் வந்து அந்த பேங்க்ல எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது இவர் லோன் எடுத்திருக்காருங்க, ஆனா மறுபடியும் 21ஆம் தேதி அவர் கட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல தான் நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு நிறைய சந்தேகமே வருது. ஏன்னா நம்ம ஹீரோ அதுக்கு முந்தின நாளே இறந்து போயிருப்பான். அப்படி இருக்கும்போது இந்த லோனை யாரா கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இந்த இடத்துல பயங்கரமான ஒரு டவுட்டே வருது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வில்லனோட பையன் இருக்கான்ல, அவன் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட பொண்ணு அவளோட ஃப்ரெண்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து நைட் ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா கேக்லாம் வெட்டி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கால, அவளுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே, அதை தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே நைட் அப்படியே வானத்தை பார்த்த மாதிரி படுத்துட்டு இருப்பாங்களா, அப்போன்னு பார்த்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க வானத்திலே எழுதியிருக்காங்க. என்னடா அதிசயம் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது இது எல்லாமே அந்த காட்ஸ் பண்ற வேலை. இப்போ அடுத்து அந்த வில்லனோட சின்ன பொண்ணு ஒருத்தி இருப்பாள்ல, அவ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டடீஸ்ல கம்மி மார்க்லாம் வாங்கிட்டு ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நான் கம்மி மார்க் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே இந்த படிப்பு விஷயத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆறுதலா பேசியிருப்பான். இப்போ இவ இந்த மாதிரி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஏமா நீ எவ்வளவு மார்க் வாங்கினாலும் அப்பாவுக்கு கவலையே கிடையாது, நீ நல்ல பொண்ணா நடந்துக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும், வேற ஒன்றும் இல்லை, நீ படி, உன்னால முடிஞ்ச அளவுக்கு படி, வேற எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதலா பேசும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஜின்னு ஒரு ஓரமா இருந்து பார்த்து அப்படியே மெய் மருந்து போயிட்டா.
நைட்டு தூங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. எங்க இதுக்கு முன்னாடி உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கு இப்போ அந்த மாதிரி தாட்டே இல்லைங்க, நீங்கள் நிஜமாவே மாறிட்டீங்க, நீங்கள் இதே மாதிரி என் கூட மட்டும் இருங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும்போது ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் பார்த்துக்க வேண்டிய குடும்பமே இன்னொன்று அங்கே இருக்குது, இப்போது இவங்களையும் வேறு நான் பார்த்துக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் குழம்பி போயிருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். தேங்க்யூ.